குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூ என்னெல்லாம் இருக்குது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கோ, ப்ளஸ் வந்து தாய்மார்கள், குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோடு நம்ம நேற்று வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலையும் நம்ம இப்போ வந்து கிளியராக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாடு சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள். தமிழ்நாட்டில் சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜராக ஃபர்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அதாவது ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை தான் இந்த ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் கொடுத்துருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், மகப்பேறு உதவித்தொகை அல்லது மகப்பேறு நிதி உதவி திட்டம் 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2006 செப்டம்பர் 15, 2006 செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் இது. 2006 செப்டம்பர் 15. ஓகேவா? செப்டம்பர் 15 2006 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் அண்ட் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கருவுற்ற தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி மற்றும் ஊட்டச்சத்து உதவி இதை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. புரியுதா? கருவுற்ற தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான நிதி உதவி மற்றும் ஊட்டச்சத்து உதவிக்கான திட்டம். இதுதான் கீ பாயிண்ட் இந்த ஸ்கீமோடது. ஸோ இது 2006 செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். எவ்வளோ இதில் வந்து அமௌண்ட்டு தராங்க நிதியுதவி அப்படின்னா 12,000 rupees 3 இன்ஸ்டால்மெண்ட்டில். 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 கொடுப்பாங்க 3 டைம். ஓகேவா? 3 டைம் வந்து 4,000 கொடுப்பாங்க ஒரு வருஷத்தில். ஸோ 12,000 rupees ஒரு விமனுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை 2018 என்ன பண்ணாங்கன்னா, 2018 எடப்பாடி கவர்மெண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா 18,000 இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது 12,000 இருந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ்டு டு 18,000 அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 இதை வந்து 18,000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சேம் இதுவுமே 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. 6,000 ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து 6,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரெசண்ட்டாக எவ்வளோ முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமுக்கு கீழே மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்காக அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 18,000 ரூபா, 12,000 கிடையாது. அது பிஃபோர் தட். இப்போ பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அதில் 14,000 14,000 அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. 14,000 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாலும் 14,000 அமௌண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். மீதி இருக்கக்கூடிய 4,000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈச் 2,000 புரியுதா, 2,000 ரூபாய்க்கு 2 கிட்டு கொடுக்குறாங்க. புரியுதா? 2,000 ரூபாயில் 2 கிட்டு கொடுக்குறாங்க. 14,000 அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மீதி பேலன்ஸ் இருக்கிற 4,000க்கு 2,000 ரூபா ஒருத்துள்ள 2 கிட்டு கொடுக்குறாங்க. அந்த கிட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த அம்மாக்கும் குழந்தைக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே 2,000 ரூபா ஒருத்துள்ள பொருட்கள் எல்லாம் வச்சு 2 கிட்டாக கொடுப்பாங்க. புரியுதா? ஸோ 2 கிட்டு ஒவ்வொன்றும் 2,000 ரூபா ஒருத்துள்ள கிட்டு. அப்போ அந்த மொத்தமாக 4,000 ரூபா ப்ளஸ் 14,000 18,000 ரூபா மொத்த அமௌண்ட்டு. இதுதான் அந்த ஸ்கீமோட நோக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம PMSSன்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கோம், பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீம் சம்மந்தமாக ப்ரெசென்ட்டாக ஒரு நியூஸ் கூட வந்துருந்துச்சு. அது பார்ப்போம் நம்ம லேட்டராக. MHS அடுத்தது MHS அப்படின்னு ஒரு ஸ்கீம், மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. MHS அப்படின்னா மென்ஸ்ட்ருவல்
menstrual hygiene scheme. மாதவிடாய் சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா மாதவிடாய் சுகாதார திட்டம், மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ஸ்கீம், MHS. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் மிஷன்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது தேசிய சுகாதார இயக்கம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த ஸ்கீமுக்கு கீழே ரன் ஆகிறது தான் இந்த MHS அப்படிங்கிறது. தேசிய சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்கு கீழே இயங்கக்கூடியது தான் இந்த MHS அப்படிங்கிற ஸ்கீம். இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27, 2012. மார்ச் 27, 2012. இந்த இயர் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது 2012 மார்ச் 27 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அடாலசன்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வளரிளம் பருவத்தினர் அப்படின்னா யாருன்னா 10லேருந்து 19 வயசுக்கு இடைப்பட்ட பெண்களை தான் நம்ம வந்து வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்கிறோம், அடாலசன்ட் கேர்ள்ஸ். இந்த அடாலசன்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அடாலசன்ட் கேர்ள்ஸ், அதாவது கிராமப்புற வளரிளம் பெண்களுக்காக சுகாதார திட்டம், புரியுதா? கிராமப்புற வளரிளம் பெண்களுக்கான மாதவிடாய் கால சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. தெளிவாக எழுதிக்கோங்க. கிராமப்புற வளரிளம் பெண்களுக்கான சுகாதாரத்தை, அதாவது மாதவிடாய் கால சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம். ப்ரமோட் menstrual hygiene among rural adolescent girls அப்படின்னு சொல்கிறாங்க. 10 to 19 ஏஜ் கேட்டகரி. புரியுதா? வளரிளம் பருவத்தில், கிராமப்புற வளரிளம் பருவத்தினரிடையே மாதவிடாய் கால சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே புது யுகம் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழேயே டேரெக்டாக புது யுகம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. புது யுகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் டு த கன்சர்ன்ட் விமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நம்ம யாரை பார்த்தோம், அந்த அடாலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னோம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்குறதுக்காக புது யுகம் அப்படிங்கிற பெயரில் ஒரு என்ன சொல்கிறது, அங்கங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரியே வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ இது ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸில் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். புது யுகம் அந்த வார்த்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. லேட்டர் இந்த ஸ்கீம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் காலகட்டம் கழித்து இதை அர்பன் ஏரியாவுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அர்பன் ஏரியா, நகர்ப்புற பகுதிக்கும் இதை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 49 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது அம்மா பேபி கேர் கிட்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று. அம்மா பேபி கேர் கிட்ஸ் ஸ்கீம், அம்மா பேபி கேர் கிட்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது தாய்சேய் பரிசு பொருட்கள் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தாய்சேய் பாதுகாப்பு பெட்டக திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை தமிழில் சொல்லணும்னா தாய்சேய் பாதுகாப்பு பெட்டக திட்டம். அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம்னா தாய்சேய் பாதுகாப்பு பெட்டக திட்டம். பெட்டகம்னா அந்த கிட்டு, தாய்சேய் பாதுகாப்பு பெட்டக திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது செப்டம்பர் 8 அன்னைக்கு 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 8, 2015, செப்டம்பர் 8ஆம் தேதி 2015 இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்டு, இது வந்து கிட்டு கொடுப்பாங்க, ஒரு எல்லா விமனுக்கும் ஒரு கிட்டு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்மணிகளுக்கு, தாய்மார்களுக்கு மட்டும் இந்த கிட்டை வந்து கொடுப்பாங்க. புரியுதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தால் மட்டும்தான், பிரசவத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு தாயை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இந்த கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கிட்டு கீழே 16 வகையான பொருட்கள் வந்து அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க.
இந்த ஸ்கீமுக்கு கீழே 16 வகையான பொருட்கள், அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தேவையான 16 வகையான பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டகத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிட்டு. அதில் எத்தனை இருக்குன்னா 16 வகையான பொருட்கள் இருக்கும். யாருக்காக மட்டும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு மட்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒன்று. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1999 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்டு 1999, 1999 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரீலான்ச் பண்ணியிருக்காரு நம்ம இப்போ இருக்கக்கூடிய திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். திரும்பவும் ரீலான்ச் பண்ணுறாரு. எப்போது? செப்டம்பர் 29 அன்னைக்கு இவர் ரீலான்ச் பண்ணது என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 29, 2021. செப்டம்பர் 29, 2021 இந்த டேட்டில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஸ்கீமை ரீலான்ச் பண்ணுறாரு. எங்கே ரீலான்ச் பண்ணுறாரு அப்படின்னா சேலமில் வாழப்பாடிங்கிற இடத்துல இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. சேலமில் வாழப்பாடிங்கிற ஒரு பகுதியில் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா ஒரு நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடியே மெடிக்கல் செக்கப் எடுத்து அந்த நோயை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். புரியுதா? ப்ரொவைட்ஸ் ப்ரிவென்டிவ் மெடிக்கல் செக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அது அறிகுறியை தெரிஞ்சு அவங்களுக்கு மெடிக்கல் செக்கப் கொடுத்து அது வர்றதுக்கு முன்னாடியே அதை வரவிடாமல் தடுக்கிறது. அதுதான் இதோட மிக முக்கியமான நோக்கம். ப்ரிவென்டிவ் மெடிக்கல் செக்கப்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது. அதுதான் வருமுன் காப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணொளி காப்போம் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். கண்ணொளி காப்போம் திட்டம். டூ 2009 லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்ணொளி காப்போம் திட்டம் அப்படிங்கிறது 2009 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கலாம். 6th to 12th படிக்கக்கூடியவங்களுக்கு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கண்ணொளி காப்போம் திட்டம் 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்கானது அப்படின்னா பள்ளி குழந்தைகளான 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியவங்களுக்கு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல்ஸ்லாம் ஐ செக்கப் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் ஐ செக்கப் வந்து ஐ விஷன் லோவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களே ஃப்ரீயாக கண்ணாடியும் கொடுப்பாங்க. செக் பண்ணிட்டு அவங்க பவருக்கு ஏற்ற மாதிரியான கண்ணாடியும் கொடுப்பாங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணொளி காப்போம் திட்டத்துக்கு கீழே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். ரெஃப்ராக்டிவ் ஐவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிவிலகல் பிழைகளை தடுப்பதற்கான கண்ணாடிகள் வழங்கக்கூடிய திட்டம். அடுத்து கலைஞருடைய காப்பீட்டு திட்டம். கலைஞரின் காப்பீட்டு திட்டம். அந்த டைமில் இது ரொம்ப ஃபேமஸ். 2009 ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்கீமும். கலைஞரின் காப்பீட்டு திட்டம், அதாவது ஒரு 2 லட்சம் வரைக்கும் வந்து காப்பீடு கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னாலோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையில் நம்ம உடல் பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கீம், கலைஞரின் காப்பீட்டு திட்டம். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2009 ஜூலை மாதம் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம். 2009 ஜூலை மந்த். இப்போது இந்த ஸ்கீமை நேம் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்கீமோட நேமை சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்காங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் ரன் பண்ணிட்டுருக்காங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். இந்த பெயரில் ஜனவரி 2012 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2012 இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்ங்கிறது ஜனவரி 2012 லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு இது வந்து 10 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. 2012 2022 வரைக்கும் இருக்க மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2022
2022 முடிஞ்சிருச்சு இல்லையா டைமு, அதனால் 2022 ஜனவரியிலேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 2027 வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீம். 2022லேருந்து 2027 வரைக்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும், அது கூட இதை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நோடல் ஏஜென்சி இந்த ஸ்கீம் யார் வந்து பார்த்துக்கிறா அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க தான் அதாவது யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து இந்த ஸ்கீமுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறது இது எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நோடல் அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் நமக்கு காப்பீடு கொடுக்குறாங்க. புரியுதா? இந்த ஸ்கீமுக்கு கீழே 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. டு ப்ரொவைட் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ப்ரொவைட்ஸ் கவரேஜ் அப் டு 5 lakhs. அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸாக எடுத்துப்பாங்க. 5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ லேக்ஸ்ன்னு கேட்பாங்க, 5 லட்சம் வரைக்கும். ஓகே, அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அடுத்த ஸ்கீம் என்னன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி 2021. டிசம்பர் 18, 2021. டிசம்பர் 18, 2021 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ங்கிற ஸ்கீம். மேல்மருவத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மேல்மருவத்தூர். இது எதுக்காக அப்படின்னா வித்தின் 48 hours ஒரு ஆக்சிடெண்ட் வந்து இந்த ரோட்டில் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுலேருந்து அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம சேர்த்துறோம் பார்த்தீங்களா, அந்த சேர்த்துற வரைக்கும் சேர்த்து 48 hours வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே இலவசமாக கொடுப்பாங்க. அது எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நியர்பை ஒரு 800+ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டைப்பில் இருக்குது, ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து. அப்போது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கே மினிமம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 48 hours வரைக்கும் நமக்கு வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கான செலவு வரைக்கும் இலவச ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் 48 hours வரைக்கும். அதுக்குள்ளே நமக்கு சரியாகலைனாலும் சில காம்பன்சேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் இருக்குது. அதே மாதிரி இந்த 1 லட்சம் அப்படிங்கிறது 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்போன்னா 2024 நவம்பர் மாதம் 2024 நவம்பர் மாதத்துலேருந்து இந்த அமௌண்ட்டை 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து லாஸ்ட் குரூப் 2ல் கேட்டாங்க. ஐ திங்க் இந்த எக்ஸாம் இந்த கொஷின் பேப்பர் லாஸ்ட் குரூப் 2ல் இருந்துச்சு இந்த கொஷின். 1 லட்ச ரூபா இருந்தது 2 லட்சமாக மாற்றுறாங்க 2024 நவம்பரில். இது ரொம்ப முக்கியமான கொஷின், இப்போ கேட்டதுனால நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில். 108ங்கிறது ஆம்புலன்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இதை வந்து கலைஞர் தான் கொண்டு வந்திருப்பார். 2008 கொண்டு வந்தார் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத. 2008 2008 ஞாபகம் வச்சுக்கோங்க. 108ங்கிறது 2008 லான்ச் பண்ணாங்க. அடுத்தது தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம்.
இது வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போனா ஜூலை 28, 2016. ஜூலை 28, 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து பீரியட், இதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இன் அர்பன் ஏரியாஸ். அதாவது சுகாதார சேவை வழங்குறாங்க இல்லையா, இந்த சுகாதார சேவையை அர்பன் ஏரியாஸில், நகர்ப்புற பகுதிகளில் ஆல்ரெடி இருக்கக்கூடியதை விட இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. புரியுதா? நகர்ப்புற பகுதிகளில் சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். நகர்ப்புற பகுதிகளில் சுகாதார சேவையை அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது ஜூலை 28, 2016 அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதோட டார்கெட் என்னென்னா 2016 2023 வரைக்கும் இந்த பீரியடுக்குள்ளே நகர்ப்புறத்தில் இருக்கிற சுகாதார சேவையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய மேம்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சுகாதார சேவையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமாக இருக்குது. 2016 to 2023 இந்த காலகட்டத்துக்குள்ளே. ஓகேவா? அடுத்த ஸ்கீம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்கீம் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது நகர்ப்புற சுகாதார திட்டம்னு ஒரு ஸ்கீம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா JICAன்னு சொல்லக்கூடிய ஜிகா, ஜப்பான் கம்பெனி. இவங்க யார்? ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் இன்டர்நேஷ்னல், தெளிவாக எழுதிக்கோங்க, ஜிகா மீன்ஸ் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சி. அதான் அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, கமெண்ட்டில் இருக்குது. ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 1634 கோடி. 1634 கோடி இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 1634 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்த ஸ்கீம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம். அதாவது தமிழ்நாடு சுகாதார முறை சீர்திருத்த திட்டம். தமிழ்நாடு சுகாதார முறை சீர்திருத்த திட்டம். சுகாதார சீர்திருத்த திட்டம் இது ஸ்டார்ட் பண்ணது ஜூலை 29, 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 29, 2019. ஜூலை 29, 2019. ஜூலை 29, 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டு யார் கொடுக்குறா இதுக்கு, இந்த ஸ்கீமுக்கு அப்படின்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி. தமிழ்நாடு சுகாதார
முறை சீர்திருத்த திட்டம். இந்த திட்டத்துக்கு ஃபண்ட் பண்ணுறது யாருன்னா உலக வங்கி தான் நிதி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க. 2024 வரைக்கும் 5 ஆண்டுகள் இதுக்கு வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. 2019 2024 வரைக்கும் 5 ஆண்டுகள் இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமாகவே. மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம். ஆகஸ்ட் 5 2021 கிருஷ்ணகிரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிருஷ்ணகிரியில் சாமல் பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணகிரியில் சாமல் பள்ளம் அப்படிங்கிற ஊரில் ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் என்னென்னா மக்களை தேடி மருத்துவம். இது என்னென்னா 45 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெளிவாக எழுதிக்கோங்க. பெனிஃபிஷியரி இதுக்கு வந்து யார் பயனாளி அப்படின்னா 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இந்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெயிட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஹைப்பர் டென்ஷன் அண்டு டயபெட் பேஷண்ட்டுக்கு 45 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் டயபெட்னா நம்ம வந்து நீரிழிவு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சுகர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பாதிப்படைந்த 45 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டிற்கே சென்று சுகாதார சேவையை வழங்குதல். வீட்டிற்கே சென்று சுகாதார சேவையை வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான டேப்லெட் கொடுக்கறது, அவங்கள செக் பண்ணுறது, இது எல்லாமே வீட்டுக்கே போய் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட நோக்கம். இந்த ஸ்கீமுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. என்ன அவார்ட்னா யூஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎன் இந்த ஸ்கீமுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கினது யுனைடெட் நேஷன். யூஎன் மீன்ஸ் யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. எந்த வருஷம்னா 2024க்கான அவார்டு வாங்கியிருக்கு. தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா 2024க்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு விருதை வந்து மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்துக்காக வாங்கியிருக்காங்க 2024. இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துகிறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆஷா மீன்ஸ் அக்ரெடிட்டட். ரொம்ப முக்கியம், இது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆஷானா ASHA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஷா மீன்ஸ் அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷா மீன்ஸ் அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். இது என்னென்னா இவங்க வந்து பெண்கள், மேக்ஸிமம் பெண்களாக இருப்பாங்க. இவங்க 1000 கிராமப்புறங்களில், ஊரகப் பகுதிகளில் 1000 மக்களுக்கு ஒரு ஆஷா பணியாளரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1000 மக்களுக்கு ஒரு ஆஷா பணியாளரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த 1000 பீப்புளோட வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வாங்க. இதுதான் அவங்களோட வேலை. அவங்கள தான் நம்ம ஆஷா அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? 1000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆஷா பணியாளரை நியமனம் பண்ணுறாங்க. இவங்களோட வேலையே முழுக்க இந்த ஹெல்த் செக்கப் வில்லேஜில், அதாவது கிராமப்புறத்துக்கு இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு, முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஆஷாக்களோட வேலை. அதுக்கு தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதயம் காப்போம் திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. இதயம் காப்போம் திட்டம் ஜூன் 27
2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 27, 2023 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதயம் காப்போம் திட்டம் ஜூன் 27, 2023 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தை. இதயம் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. ஜூன் 27, 2023 துவங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ரிவென்டிவ் ஹார்ட் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதய சுகாதார, அதாவது இதயத்தை வந்து பாதுகாக்கிற ஒரு திட்டம். எந்த நோயும் வராமல் இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த இதயம் காப்போம் திட்டம். அவ்வளோதான். அடுத்து தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டம். தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டம். தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2024 ஜனவரி 2024 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 9, 2024 தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது ஜனவரி 9, 2024 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். இப்போ இது எதுக்குன்னா, இப்போ மக்களை தேடி மருத்துவம் திட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்கு போகிறாங்க, மக்களை தேடி வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ஆஷா பணியாளர். அப்போது வீட்டில் வந்து அவங்க இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்கள எப்படி செக் பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டு தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அவங்க வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். நடப்போம் நலம் பெறுவோம். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. நவம்பர் 4, 2023 நவம்பர் 4, 2023 நவம்பர் 4, 2023 நடப்போம் நலம் பெறுவோம்னு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. என்னென்னா 8 கிலோமீட்டர் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 கிலோமீட்டராவது நடக்கணும், அப்போ தான் நம்ம வந்து நலமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து மனம் திட்டம். மனம் அப்படின்னு ஒன்று. அது என்ன மனம் திட்டம் அப்படின்னா மனநல நல்லாதரவு மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் மீன்ஸ் மனநல நல்லாதரவு மன்றம். மனம் அப்படின்னா மனநல நல்லாதரவு மன்றம். கமெண்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. மனநல நல்லாதரவு மன்றம். இந்த ஸ்கீம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்டோட தப்பான முடிவு எடுப்பாங்க இல்லையா, சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய மனநலத்தை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 22, 2022 டிசம்பர் 22, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 22, 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மனம் திட்டம். மனம் மீன்ஸ் மனநல நல்லாதரவு மன்றம்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 22, 2022 தொடங்குறாங்க. ஸ்டூடெண்ட் மைண்ட் ஹெல்த் சப்போர்ட் ஃபாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்லலாம்னா மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான, மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான மனநல திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. 14416 மனம் திட்டத்துக்கு கீழே ஹெல்ப்லைன் நம்பர் 14416. இப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த நம்பர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த நம்பருக்கு இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசும்போது நமக்கான சொல்யூஷனை அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நீங்களும் கூட கால் பண்ணி பேசலாம். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, நம்மளும் கூட இந்த நம்பருக்கு வந்து யார் வேணாலும் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என் மைண்ட் செட் தோணுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்காக இந்த நம்பரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா அனைத்து கல்லூரி மற்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் இதை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விரிவுபடுத்திட்டாங்க.
தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் ஆல்சோ கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும் டீச்சர்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரைனிங் மாதிரியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க மைண்ட் செட்டை வந்து தவறாக போகாத மாதிரியும் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிக்காத மாதிரியும் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மக்களை தேடி ஆய்வகம் திட்டம். மக்களை தேடி ஆய்வகம் திட்டம்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து பிப்ரவரியில் 2024 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிப்ரவரி மாதம் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்களை தேடி ஆய்வகம் திட்டம். இப்போது இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னா, இப்போது மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் மெடிசன்ஸ் தேவையோ அதை கொடுப்பாங்க. மிக முக்கியமாக என்னது, அதாவது ரத்த கொதிப்பு, அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே மக்களை தேடி ஆய்வகம் திட்டம்னா, இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு, ஏதாவது ஒரு 2-3 டெஸ்ட் எடுக்கணும், 6 மாதத்துக்கு வந்து பாடியை வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல வயசானவங்கலாம். ஏதாவது சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது நோய் உடம்புல இருக்கா இல்லையா, அது மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா. இந்த டெஸ்ட் எல்லாம் வீட்டிலேயே வந்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கான ரிசல்ட்டையும் வீட்டிலேயே வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த ஸ்கீமோட மிக முக்கியமான நோக்கம். எதுக்காகவும் வயதானவர்கள் வந்து கஷ்டப்பட்டு வெளியெல்லாம் வரணுங்கிற அவசியமே இல்லை, வீட்டுக்கே எல்லாமே கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது ஆய்வகம் எத்தனை வகையான டெஸ்ட்டு, எந்த வகையான டெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னாலும் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து நாகர்கோயிலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நாகர்கோயில். அடுத்து பாதம் பாதுகாப்போம் திட்டம். பாதத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம் ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாதம் பாதுகாப்போம் ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ண வருடம் ஜூலை 2024. அது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது வந்து பாதத்தை பாதுகாக்கிறது, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, அடுத்து ஹெச்பிவின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது ஹெச்பிவி மீன்ஸ்? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அது வந்து ஹெச்பிவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்பிவி வேக்சினேஷன் இனிஷியேட்டிவ். ஹெச்பிவி அதாவது ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம். ஹெச்பிவினா மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி திட்டம். இது என்னென்னா கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, அதுக்காக போடக்கூடிய ஒரு வேக்சின் தான் இது. கருப்பை வாய் புற்றுநோய் பெண்களுக்கு செர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் அந்த செர்விக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறது தான் இந்த ஸ்கீம். புரியுதா? 2024 விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2024 விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது. 2024 விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9 to 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள், 9 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்போ தான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காலகட்டம் 9 வயது முதல் 14. அடாலசன்ட் கேர்ள்ஸ்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அடாலசன்ட்டுங்கிறது 19 வயசு வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். அதனால் இங்கே 9 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு செர்விக்கல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, செர்விக்கல் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்காக இந்த தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் 9 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். அடுத்தது அனீமியா முக்து பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அனீமியா முக்து பாரத். அனீமியானா ரத்த சோகை. பெண்களுக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அனீமியா அப்படிங்கிறது. அதுக்காக தொடங்கப்பட்டது தான் அனீமியா முக்து பாரத் அப்படிங்கிறது. இதை வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லலாம்னா 6
இதை வந்து ஷார்ட்டாக 6x6x6 அப்படின்னு சொல்லுவாங்க. 6x6x6 ஷார்ட்டாக இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 6 பெனிஃபிஷியரி கிட்ட ஏஜ் குரூப் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு 6 ஏஜ் குரூப்பை வந்து பிரித்து சொல்லுவேன். இந்த 6 ஏஜ் குரூப்பையும் புரியுதா, இந்த 6 ஏஜ் குரூப் கிட்ட இருந்தும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிமியா ரத்த சோகையை வந்து குறைக்கணும் அப்படின்னு 6 மாதத்துக்குள்ளே 6 ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் வந்து ரத்த சோகையை குறைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ 6x6x6ங்கிறது எதுக்காக கொண்டு வந்ததுன்னா அனிமியாக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது தெரியணும். அது 6 ஏஜ் குரூப்புன்றது தெரிஞ்சால் போதும். நீங்கள் அது என்ன 6 ஏஜ் குரூப்புங்கிறதெல்லாம் வேண்டாம், ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அனிமியா முக்து பாரத் திட்டம்னா 6x6x6 அது தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அனிமியா ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அயான் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். அயான் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், அயான் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை இவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா இவங்களோட டார்கெட் இப்போ வந்து 2018 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனிமியா முக்து பாரத்துங்கிறது 2018 ஸ்டார்ட் பண்ணுறது. 2018 டார்கெட் வந்து 2022, 2018 டு 2022. இந்த 2022க்குள்ளே ஒவ்வொரு வருஷமும் 2018லேருந்து 2022க்குள்ளே எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் 3% குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அனிமியாவை ஒவ்வொரு வருஷமும் 3% குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஒவ்வொரு வருடமும் 3% அனிமியாவை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அவ்வளோதான். அடுத்தது டிவோமிங் அப்படின்னு ஒன்று. டிவோமிங்னா என்னது? குடற்புழு நீக்கம்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவோமிங்னா குடற்புழு நீக்கம். 1 வயசுலேருந்து 19 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு, 1 வயதிலிருந்து 19 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை கொடுப்பாங்க. அதான் டிவோமிங். குடற்புழு நீக்க மாத்திரைன்னா என்னது? அல்பெண்டசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்பெண்டசோல் டேப்லெட். இது வந்து குடற்புழு நீக்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை நோட் பண்ணிக்கோங்க. குடற்புழு நீக்க மாத்திரைன்னு எதை சொல்கிறோன்னா அல்பெண்டசோல்ங்கிற டேப்லெட் தான் குடற்புழு நீக்க மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது நமக்கு, 104 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர். எதுக்காக இந்த 104ங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங் சர்வீஸ்க்காக, கவுன்சிலிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக 104 அப்படின்னு ஒரு நம்பரை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்கொலை, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது, இல்லை வந்து தவறான முடிவு ஏதாவது எடுக்கணுன்ற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? தொலை மருத்துவ சேவைன்னு சொல்லலாம். இதை வந்து டெலி மெடிசினல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கோ, இல்லை வந்து என்னால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அப்படின்னா நான் வந்து வீட்லேயே என்ன பண்ணால் எனக்கு இந்த பிரச்சனை வந்து உடனே சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க நைட்டு 12 மணி ஆகுது, ஹாஸ்பிட்டலும் எதுவும் ஓப்பன் இருக்காது, ரொம்ப தூரம் போகிறதுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கும் ஆள் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த 104 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இவங்களை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு. இல்லை அப்படின்னா உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி அனுப்புகிறதோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க பண்ணுவாங்க. அதுதான் வந்து டெலி மெடிசினல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலை மருத்துவ சேவை 104 நம்பர் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த ஹெல்த்துக்கு கீழே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மருத்துவ சேவைகள் தொடர்பான நிறுவனங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ், மெடிக்கல் தட் மீன்ஸ் மருத்துவ சேவை நிறுவனங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்கல்ல, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, இது எல்லாமே ஒவ்வொரு தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனங்கள். அந்த மாதிரி மெடிக்கல் சர்வீஸ்க்கு என்ன இருக்குன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதை 2012 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்எஸ்ஆர்பி. இந்த எம்எஸ்ஆர்பிங்கிறது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், MSRB. இது 2012 2012 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது மருத்துவ பணிகள் ஆட்சேர்ப்பு முகமை, மருத்துவ பணிகள் ஆட்சேர்ப்பு முகமைன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோங்க போதுமானது. அல்லது தேர்வு வாரியம், மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 2012 தொடங்கியிருக்காங்க. அடுத்து TNMSC அப்படின்னு ஒன்று இருக்குது. TNMSC அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன், அதான் வந்து TNMSC அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1994 தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் இது எப்போனா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எக்மோரில் இருக்குது, எழும்பூரில் இருக்குது. இது சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரில். இதை ஸ்டார்ட் பண்ணது அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனி சட்டம் 1956 கீழ் தொடங்கப்பட்ட ஒரு கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1994. அதே 1994 எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் TNSACS. TNSACS அப்படின்னா என்னென்னா, TNSACS மீன்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அதுதான் 1994 இதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேம் இயர். இது ரெண்டுமே வந்து 2 பில்டிங் ஒரே இடத்துல எக்மோரில் தான் இருக்குது. TNMSCயும் TNSACS ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது எக்மோரில். 1994 ஸ்டார்ட் பண்ணது. அதாவது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லலாம். அது தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம். அடுத்து டேம்ப் கால் அப்படின்னு ஒன்று. TAMPCOL டேம்ப் கால். TAMPCOL டேம்ப் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டேம்ப் கால் மீன்ஸ் என்னென்னா தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ், தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன் லிமிடெட். புரியுதா? டேம்ப் கால் அப்படின்னா என்னது? தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன் லிமிடெட்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு மருத்துவ தாவர பண்ணைகள் மற்றும் மூலிகை மருத்துவ தமிழ்நாடு மருத்துவ தாவர பண்ணைகள் மற்றும் மூலிகை மருத்துவ கழக லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கழக லிமிடெட், மூலிகை மருத்துவ கழக லிமிடெட். அதான் டேம்ப் கால். 1983 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1983 1983 தொடங்கப்பட்ட ஒரு கார்ப்பரேஷன், ஒரு கழகம், ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். 1983 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அடுத்தது EMTCT அப்படின்னு ஒன்று இருக்குது. EMTCT அப்படின்னா என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அண்ட் சிபிலிஸ். எலிமினேஷன் ஆஃப் EMTCT அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் மதர் டு சைல்டு
elimination of mother to child transmission of HIV and syphilis. சிபிலிஸ்னால் என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபிலிஸ் மீன்ஸ் இதுவும் ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். இதுவுமே ஒரு எஸ்ஐடின்னு தான் சொல்லுவாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், எஸ்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிலிஸ், கொனேரியா இது எல்லாமே ஒரே மாதிரியான வரக்கூடிய ஒரு நோய்கள் தான். ஸோ அந்த நோய் வந்து மதர்கிட்ட இருந்து ஒரு குழந்தை, அந்த அம்மாவோட வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் பரவாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த EMTCT அப்படிங்கிறது, எலிமினேஷன் ஆஃப் மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அண்ட் சிபிலிஸ் அப்படிங்கிறது 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2018 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், 2018 தொடங்கப்பட்ட திட்டம். அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்த திட்டத்தின் கீழ் சக்ஸஸ் அவார்டு வாங்கியிருக்கு. 2018 சக்ஸஸ் அவார்டு. அடுத்தது டிரான்ஸ்டான் அப்படின்னா என்னன்னு தெரியும்? டிரான்ஸ்டான் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்டான் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம், டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்டான் மீன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, உடல் உறுப்பு மாற்று திட்டம், தமிழ்நாட்டுடைய உடல் உறுப்பு மாற்று திட்டம், அதான் டிரான்ஸ்டான், டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதோட நமக்கு வந்து ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னையோட நமக்கு ஹெல்த் சிஸ்டம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு இதுவும் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யூனிட் 5.